இன்னைக்கு காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஐட்டம் அல்லது இது வந்து டின்னர் கூட நம்ம சாப்பிடலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும், ஈஸியாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஸ்டஃப்டு சிக்கன் பிரெட். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல வந்து உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங்க்கு என்னென்ன ஐட்டம் தேவைன்றதை நான் சொல்கிறேன். போன்லெஸ் சிக்கன் வந்து 1/2 கிலோ எடுத்துக்கங்க. 2 பல்லாரி வெங்காயம் ஓரளவு மீடியம் சைஸாக இருக்கட்டும். உப்பு தேவையான அளவுக்கு. மிளகுத்தூள் உங்கள் கார தேவைக்கு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். கொத்தமல்லி இலை கொஞ்சம். பச்சை மிளகாய் உங்கள் கார தேவைக்கு. நான் வந்து ஒரு 5-6 பச்சை மிளகாய் இதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரம் தேவைன்னா பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், இல்லைன்னா பிளாக் பெப்பர் மட்டும், குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதா இருந்தால் பிளாக் பெப்பர் மட்டும் போட்டுக்கலாம். கரம் மசாலா பவுடர் 1 டீஸ்பூன். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். 2 டேபிள் ஸ்பூன் பட்டர். 1 கப் மில்க்கு. அது போக நம்ம மேலே வந்து தூவுறதுக்காக கொஞ்சம் எள்ளு, அது மேலே கார்னிஷிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதுக்கு 1 முட்டை. இப்போ இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ பிரெட்டுக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்க்க போகிறோம். அந்த மாவு பிசைறதுக்கு மைதா மாவு 4 கப்பு. இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன். பால் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன். உப்பு 1 டீஸ்பூன். எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன். 1 முட்டை. சுகர் வந்து 1 டீஸ்பூன். பிரெட்டுக்கு மாவு எப்படி பிசைறதுன்றத பார்க்க போகிறோம். ஒரு பவுலில் வந்து 4 கப்பு மைதா மாவு அல்லது பிளெயின் ஃப்ளார், ரெண்டுமே ஒன்று தான், அதை நீங்கள் போட்டுங்க. 1 டீஸ்பூன் உப்பு, சுகர், அப்புறம் மில்க் பவுடர், ஈஸ்ட்டு, அப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அப்புறம் ஒரு முட்டையை அதோட உடச்சி ஊற்றி கையை வச்சு நல்லா பிசைங்க. கொஞ்சம் பிசைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணீரை அதோட ஆட் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிடுங்க. நல்லா சாஃப்டாக இருக்கணும் மாவு. அப்படி ரொம்ப ஹார்டாக இருக்க தேவையில்லை. தேவைக்கு தண்ணி ஊற்றி ரொம்ப கொலகொலன்னு இருக்க வேண்டாம். கைக்கு நம்ம சப்பாத்தி மாவு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பதத்தில் பிசைஞ்சா போதும். இதை அப்படியே வச்சு மூடி போட்டு ஒரு 1 மணி நேரம் அப்படியே வச்சிடுங்க. இப்போ உள்ளே வைக்க போகிற ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். சிக்கனை முதல்ல பாயில் பண்ணிவிட்டு அதில் உள்ள உதிரியாக எடுத்து வச்சிங்க. அதில் உப்பு எதுவும் போட தேவையில்லை. இப்போ ஒரு பேனில் வந்து பட்டர் போட்டு பட்டர் காஞ்சதுக்கப்புறம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டு இருந்தாப்புலையே அதோடு சேர்த்து பச்சை மிளகாய், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள், கரம் மசாலா பவுடர் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறினதுக்கு அப்புறம் கார்ன்ஃப்ளவரை டைரெக்டாக போட்டுருங்க. அதுலேயே தண்ணியில் கலக்கணும்னு அவசியம் இல்லை. கார்ன்ஃப்ளவர் பவுடரை அதிலே போட்டுட்டு அதை கொஞ்சம் வதக்கிட்டுருங்க. கொஞ்சம் உதிரியாக வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து என்ன பண்ணுங்கள், 1 கப்பு பாலையும் அதை ஊற்றிட்டிங்கன்னா அந்த கிரேவி வந்து திக்காகிடும். வெங்காயம் வந்து அப்படியே திக்காகிட்டு இருக்கும். இந்த டைமில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், எடுத்து வச்சிருக்கிற சிக்கனெல்லாம் ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிடும். இதோடு சேர்த்து கடைசியாக வந்து இப்போது சிக்கன்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் கடைசியாக கொத்தமல்லி தூவி அதை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை கொஞ்சம் அப்படியே ஆற விட்டுடுங்க. இப்போ அடுத்ததாக நம்ம ப்ரெட்டை வந்து எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு பாருங்கள் நல்லா உப்பி போய் இருக்கும். அது நல்ல டபுள் மடங்காக இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இப்போது அந்த மாவை எடுத்து 4 பகுதியாக, அதாவது உங்களுக்கு எந்த அளவுக்கு பிரெட்டு தேவையோ அந்த அளவுக்கு வந்து 4 பகுதியாவோ அல்லது 6 பகுதியாவோ பிரித்து வச்சிங்க. இப்போ வந்து இந்த பிரெட்டு வந்து இப்படி தான் பண்ணணும்னு கிடையாது, நம்ம என்ன டிசைனில் வேணால் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் 2 வகையாக எப்படி பண்ணுறதுன்றதை காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது பார்ட்டி ஐட்டமோ அல்லது ஸ்நாக்ஸ் ஐட்டமாக கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சின்னதாக செஞ்சு கொடுக்கலாம். பெரிய பிரெட்டாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு வந்து இந்த மாதிரி ரவுண்டாக வளர்த்துட்டு அதை பீஸா கட்டர் வச்சு 8 பகுதியாக பிரிச்சிங்க. இந்த 8 பகுதியாக வந்து ஒவ்வொரு சின்ன முக்கோணத்தை வந்து ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் வளர்த்துட்டு கீழே வந்து கொஞ்சம் ஸ்டஃபிங் வச்சு அப்படி ரோல் பண்ணி மடிச்சிட்டிங்கன்னா அது ஒரு டிசைனாக இருக்கும். இப்போது இது வந்து நார்மலாக இந்த மாதிரி உள்ளதை ரெடி பண்ணி வச்சிங்க. இது வந்து சின்ன ஸ்நாக்ஸ் ஐட்டம் மாதிரி உள்ளதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ அடுத்த டிசைன் பெருசாக பண்ணுறது எப்படின்றத பார்க்க போகிறோம்.
இப்போ நார்மலாக ரவுண்டாக பண்ணாமல் கொஞ்சம் ஓவல் சைஸில், அதாவது நான் எப்படி வளர்த்துருக்கேனோ அந்த மாதிரி நீட்டமாக ஒரு பகுதி ஓவல் சைஸில் பண்ணிவிட்டு அது வந்து நடுவில் மட்டும் நம்ம சிக்கன் ஸ்டஃபிங் வைக்கிறோம். சிக்கன் ஸ்டஃபிங்கோ அல்லது வெஜிடேரியன் ஸ்டஃபிங் அல்லது இதே மாதிரி தான் வைக்கணும்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச ஸ்டஃபிங் கூட உள்ளே வச்சுருக்கலாம். நல்லா நெருக்கி ஃபுல்லாக வைங்க. வச்சுட்டு இந்த 2 பகுதி சைடில் இருக்குது பாருங்கள், அதை வந்து ஓரத்தில் கிராஸாக கட் பண்ணிகிட்டே வாங்க. சின்ன சின்ன 1 இன்ச்சு இடைவேளை விட்டு கட் பண்ணி விடுங்க. ரொம்ப நெருக்கியும் கட் பண்ணாதீங்க, ரொம்ப கேப்பிட்டும் கட் பண்ணாதீங்க. ஓரளவு மீடியமாக சைஸில் ஒரே அளவில் 2 பகுதியும் இருக்கிற மாதிரி கட் பண்ணிங்க. கட் பண்ணதை வந்து நம்ம நார்மலாக பின்னுற மாதிரி ஒவ்வொன்றா லெஃப்ட்டு ரைட்டுன்ட்டு மாற்றி மாற்றி எடுத்து ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சுருங்க. கடைசியாக உள்ளதை மடித்து விட்டுடுங்க. எக்ஸ்ட்ராவாக உள்ளதை கட் பண்ணி எடுத்துருங்க. இதே போல் இப்போ எல்லாத்தையும் 3ஐயும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதாவது ஒரு அவன் ட்ரேயில் வந்து கீழே ஃபாயில் பேப்பர் அல்லது பட்டர் பேப்பர் போட்டுட்டு இந்த 3ஐயும் மேலே அடுக்கி வச்சுருங்க. இப்போ வந்து கலந்து வச்சுருக்க முட்டையை வந்து இதில் மேலே வந்து நம்ம ப்ரஷ் பண்ண போகிறோம். அப்படி ப்ரஷ் பண்ணாதான் மேலே வந்து அந்த ப்ரௌனிஷ் கலரில் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு ப்ரெட்டு. அதுக்கு மேலே வந்து எள்ளு வந்து நம்ம தேவையான அளவுக்கு மேலே தூவ போகிறோம். எள்ளு தூவுனா ரொம்ப நல்லாயிருக்கும், கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், வாசனையாகவும் இருக்கும். இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ வந்து 200 டிகிரியில் வந்து அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிங்க. முதல்ல ஒரு 20 மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு இதை வந்து அவனில் வந்து இந்த ட்ரேயை வச்சு திரும்பவும் ஒரு 25 to 30 மினிட்ஸ், அதாவது அது மேலே வந்து கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் நம்ம வந்து அவனில் பேக் பண்ண போகிறோம். இப்போ பேக் பண்ணதுக்கப்புறம் அது ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இது ரொம்ப நல்லாயிருக்கும். பேக் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. அதுக்கு மேலே வந்து என்ன பண்ணுங்கன்னா, திரும்ப மெல்டட் பட்டர் இருக்குல்ல, அதை வந்து திரும்பவும் ப்ரஷ் பண்ணி விடுங்க. ரொம்ப வாசனையாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். அந்த மாதிரி சின்ன சின்னதாக ஸ்நாக்ஸ் ஐட்டத்துக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக உள்ளதை ரெடி பண்ணி வைங்க. இப்போ நமக்கு வந்து பிரெட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கருத்தை எங்களோட ஷேர் பண்ணிங்க. காயல் சமையல் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் சந்திப்போம். நன்றி.